ஹலோ டியூட்ஸ், ஹைபிக் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ரொம்பவே கிரியேட்டிவான ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது உங்களின் நண்பன் விஜய். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே காய்ஸ், ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹைபிக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா எடிட் பண்ண வேண்டிய உங்கள் இமேஜை இம்போர்ட் பண்ண கேட்கும். இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, ஏஐ எக்ஸ்பேண்டு. இது நமக்கு ஃப்ரீயாகவே இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை ப்ராப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ராம்ப்ட்னு கேட்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் ஓனாகவே ப்ராம்ப்டை டைப் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லை ஒரு ஐடியா கிடைக்கலன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளோட சர்ச் பாரில் உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்டோட ப்ராம்ப்ட் வேணுமோ அதுக்கு அகேன்ஸ்டாக டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நேச்சுரல் பேக்ரவுண்டு ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆகும். நான் ஃபஸ்ட் இருக்க வெப்சைட்டை செலக்ட் பண்ணுறேன். வெப்சைட்டுக்குள்ளாடி வந்தீங்கன்னா இமேஜ் கொடுத்து அதுக்கு அகேன்ஸ்டான ப்ராம்ப்டை நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராம்ப்டை நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணுமோ அதுக்கு அகேன்ஸ்டான ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் பண்ணுறது நான் கூகுளில் இருந்து சும்மா ரேண்டமாக எடுத்த ஒரு ப்ராம்ப்ட் தான். என்டர் பண்ணிவிட்டு அலோன் ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட்டர் ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்டிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. மூணு அவுட்புட் நமக்கு சூப்பராகவே வந்திருக்கு. ஒவ்வொரு அவுட்புட்டையும் செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஃபோர் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கான டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கே தெரியுது. அப்ளைன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே இருக்க டிக் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடில் தெரியுது பார்த்தீங்களா ஃபில்டர் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் எஃபெக்டை கூட உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். எஃபெக்ட்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மேலே தெரியுது பார்த்தீங்களா டவுன்லோட் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க.